வணக்கம் மக்களே, இது தேர்தல் திருவிழா. தமிழ்நாட்டுல கடந்த ஒரு மாசத்துக்கு மேல தமிழ்நாட்டோட சந்து பொந்துல எல்லாம் நடந்துட்டு வந்த தேர்தல் பரப்புரை ஒரு வழியா நிறைவடைஞ்சிடுச்சு. தங்களுக்கான ஆட்சியாளரை தேர்வு செய்ய வாக்காளர்களும் தயாராயிட்டாங்க. இறுதிக்கட்ட பரப்புரையில தலைவர்கள் பேசினத தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில போய் வெற்றி பெறாது. சென்னை கொளத்தூர் பகுதியில தன்னோட இறுதிக்கட்ட பரப்புரையை நிறைவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கூட்டத்தில் பேசின அவரு திமுக அரசுடைய சாதனைகளை உறுதி. எப்ப பார்த்தாலும் 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றீங்களே, போன தேர்தல்ல சேலம் மாவட்டத்துல 10 தொகுதியில ஜெயிச்சோம் தெரியுமான்னு கேட்டிருக்கிறாரு அதிமுக கோட்டை என்று நிரூபிச்சோம். தன்னோட அப்பாவுக்கே ஒண்ணும் செய்யாதவரு நாட்டு மக்களுக்கு என்ன செய்வாருன்னு பாமக தலைவர் அன்புமணியை விமர்சிச்சு பேசியிருக்கிறாங்க அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் சசிகலா. மதுராந்தகத்துல பேசினவங்க எதிர்கட்சி தலைவரா இருக்க எடப்பாடி பழனிசாமி பேசுவாங்க, பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கிழக்கிந்தியா கம்பெனின்னு உண்டு நாட்டை கைப்பற்றின மாதிரி இப்ப வடக்கிந்தியா கம்பெனி வந்துட்டு இருக்கிறதா விமர்சிச்சிருக்காரு மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன். ஸ்டாலின் என்ற பேரை கேட்டாலே ஒண்ணுமே சொல்ல வேணாம் இருக்காது என்பது அவர்களுக்கு தெரியும். அண்ணன் தம்பினா பிரச்சனை வரதான் செய்யும், அத பெரியவங்க தீர்த்து வைப்பாங்கல்ல. அந்த மாதிரிதான் மோடி அமித்ஷாவும் செயல்பட்டதா பேசியிருக்கிறாரு அமமுக பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன். கட்சி ஊர்ல பெரிய மனுஷங்க தான் கூப்பிட்டு எல்லாம் ஒண்ணா இருக்கேன்னு சொல்லுவாங்க. கீரியும் பாம்பா இருந்தாங்க, 2 மாசத்திலேயே ஒன்னா வராங்க. கீரி பாம்ப கவிச்சான்னு தெரியல, இல்ல பாம்பு கீரிய கவிச்சான்னு தெரியலன்னு அதிமுக அமமுக 2 மாதத்துக்கு முன்னாடி வரை கீரியும் சொல்ல தெரியாது. எரிவாயு தட்டுப்பாட்டால அடுப்ப ஊத மறுபடியும் ஊதக்குழல பயன்படுத்துற நிலை உருவாகி இருக்குல்ல, அதுதான் பிரதமர் மோடியோட சாதனைன்னு விமர்சிச்சிருக்காரு திராவிடர் கழக தலைவர் கி பேசியிருக்காரு. அதிமுக ஓட்டுகளை தான் விஜய் பிரிப்பாருன்னு தெரிஞ்ச பாஜக அவருக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறதா குற்றம் சாட்டி இருக்கிறாரு கொங்கு நாடு மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன். பாத்திற்கே விஜய் தாமதமா போனதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. மக்களை சந்திக்கிறது தான் அரசியல். ஏன்னா பாதிக்கப்பட போறது அவங்க. தாவேக்க இப்பதான் தவழும் குழந்தையா இருக்குது. குழந்தைக்கு எங்காவது கல்யாணம் பண்ண முடியுமான்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரான வைகை செல்வன். முதல்ல மக்களுக்கான விஜய்க்கு அவர் அறிவுரை சொல்லியிருக்காரு. இல்ல, அந்த கட்சி இப்பதான் ஆரம்ப நிலையில் மக்கள் வாய்ப்பை வழங்குவார்கள். அதிமுகவும் பாஜகவும் பொய்ய சொல்லி ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க, ஆனா எப்பவும் உண்மைதான் ஜெயிக்கும்னு பேசி இருக்கிறாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த